எஸ் ஆயிடுவோம். இருக்குல்ல சரக்கு எடு. எடு சீக்கிரம் கொடு. கண்ணில் போட்டுக்க. அழு எனக்கு கொஞ்சம் போடு. கண்ணை காட்டியா? போடு போடு. இந்த பக்கம் போடு. அழுவையா? போயா. டாக்டர், அந்த அட்ரஸ்ல இருந்து இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. அவங்க கொடுத்திருந்த அட்ரஸ் பொய்யான அட்ரஸ்னு சொல்றாங்க. என்னாச்சு தானா? நீங்க சொன்ன மாதிரி ஆபீஸை விட்டு வெளியே வந்ததுல இருந்து அந்த பொண்ணை நான் ஃபாலோ பண்ணேன். நடுவுல யாரையுமே சந்திக்கல, யார் கூடவும் போன்லயும் பேசல. ஒரு கடையில ஸ்வீட் வாங்கினா வீட்டுக்கு வந்தா சாதாரண குடும்பம் தான் சார் அது. ஒரு அப்பா, அந்த ஆளை பார்த்தா வேஸ்ட் கேண்டிடேட் நல்லாவே தெரியுது. கூடவே 2 பொண்ணுங்க இருக்காங்க, தங்கச்சிங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஸ்வீட் கொடுத்தா கூடவே அந்த பக்கத்து வீட்டாலும் இருந்தான். எல்லாரும் சந்தோஷமா ஸ்வீட் சாப்பிட்டாங்க. நீங்க சொன்ன அந்த பொண்ணு உங்களை மிரட்டி வேலை வாங்கின விஷயம் அவங்க குடும்பத்துல யாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தெரியல சார். நோ 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 நோ, அவ சாதாரணமான பொண்ணே கிடையாது. அவ பின்னாடி வேற யாரோ இருக்காங்கய்யா. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவ மிரட்டல்ல ஒரு பெர்ஃபெக்ஷன் இருந்தது, ஒரு பவர் இருந்தது. அவ துப்பாக்கி எடுத்தப்போ அதுல ஒரு நேர்த்தி இருந்ததுயா. அவ ஒரு சாதாரண ஃபேமிலி பொண்ணுன்னு நீ சொல்றத என்னால ஏத்துக்க முடியலையா. இப்ப களி முத்தி போச்சு. எந்த இடத்துல இருந்து எப்படிப்பட்ட பிரச்சனை வரும்னு யூகிக்கவே முடியல. அவளை எப்படி ஹேண்டில் பண்ணோன்னு தெரியலையா. என்ன சார் இதுக்கு போய் இவ்வளவு சீரியஸா யோசனை பண்றீங்க? நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, நம்ம பசங்க 4 பேரை அனுப்பி அவ கழுத்துல கோடு போட்டு கையில இருக்கிற மொபைலை புடுங்கிடுவோம். ஒரிஜினல் எப்படி கிடைக்கும்? அவ செத்துட்டான்னா ஒரிஜினலை வச்சிருக்கிறவன் நேரா நம்மள தேடி வருவான். அவங்கிட்டையும் பேரம் பேசிட்டு அவனையும் ஒரு போடு போட்டுருவோம். ஏய், நீ வேற. ஒருத்தங்கிட்ட தப்பிக்கிறதுக்காக ஒருத்த மாத்தி ஒருத்தனை நம்ம போட்டுக்கிட்டே போனா நம்ம வேலை நடக்காது. அதனால இந்த விஷயத்தை மெதுவா ஆற விட்டு அவ யார சந்திக்கிறான்னு வாட்ச் பண்ணி அவனை தூக்கி பார்க்கணும். அது வரைக்கும் அவ குடும்பத்துல இருக்கிற எல்லார் மேலயும் ஒரு கண்ணை வச்சுக்கோ. ஓகே ஓகே வரட்டா? பாத்தியா, ஆஸ்பத்திரியில உயிரை காப்பாத்துற வேலைக்கு வந்தா நமக்கு வந்திருக்கிற பிரச்சனையே. யூ டோன்ட் வரி. இந்த கேஸ் சம்பந்தமா எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணும். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். முதல்ல அந்த பொண்ணு சீதாதேவி யாருன்னு தெரியணும். அதோட அவ பேரு சீதாதேவி தானாங்கிறதும் தெரியணும். 1 செகண்ட். ஹலோ, நான் ரகுத்தமன் பேசுறேன். மிஸ்டர் வர்கீஸ்க்கு லைன் கொடுங்க. ஓகே சார். ஹலோ சார், நான் வர்கீஸ் பேசுறேன். மிஸ்டர் வர்கீஸ், நான் உங்களை உடனே மீட் பண்ணணும். ஓகே சார், கண்டிப்பா மீட் பண்ணலாம். டாக்டர், தேங்க் யூ. சீதான்ற பேஷண்ட்டுக்கு நினைவு திரும்பிடுச்சு. ஓகே சார். இஸ் இட்? சொல்லுமா, உன் பேர் என்னம்மா? சொல்லுமா, உன் பேர் என்ன? சீதா தேவியா?
அரடே, மறுபடியும் கோமாவுக்கு போயிட்டாளே. அந்த பொண்ணு கண்ணு முழிச்சு பார்த்து போ. உங்ககிட்ட ஏதாவது பேசினாளா? எதுவும் பேசல டாக்டர். கண்ணு முடிச்சு அங்கேயும் இங்கேயும் சுத்தி பார்த்தாங்க டாக்டர். உடனே உங்ககிட்ட சொல்ல வந்துட்டேன். சாமி, இந்த பொண்ணுக்கு பிரெயின் டெத் ஸ்டேஜ்னு சொன்னீங்க. இப்படிப்பட்ட ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு கான்ஷியஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கா? 90% வாய்ப்பே இல்லை. காரணம், மூளையில சேதமடைஞ்ச செல்கள் மீண்டும் புதுப்பிக்கப்படுறதே இல்லை. இந்த பொண்ணுக்கு மூளைத்தண்டும் சேதமடைஞ்சிருக்கு. மூளைத்தண்டு சேதமடையும் போது கோமா விஜிலண்டேங்கிற நிலை ஏற்படும். அப்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு 10% சுய உணர்வு தான் இருக்கும். அந்த சமயத்துல பேஷண்ட்டுக்கு கண்ணசைவை தவிர வேறு எதனாலையும் தொடர்பு கொள்ள முடியாது. இப்ப இருக்கிற அந்த 10% கூட கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி 0%க்கு போயிடும். ஏன் சாமி, மறுபடியும் இந்த பொண்ணுக்கு சுயநினைவு திரும்பறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றியா? ஷூர். எப்ப ஒரு பேஷண்ட் கோமா விஜிலண்டேங்கிற கண்டிஷனுக்கு வந்தாங்களோ, மெடிக்கல் டேர்ம் படி நாங்க அவங்கள வெஜிடபிள்னு தான் சொல்லுவோம். அதாவது அவங்க உடல் உறுப்புகளை அவங்க தானம் செய்யறதை தவிர வேறு எதுக்கும் பயன்பட மாட்டாங்க. அதெல்லாம் சரி, அடுத்தது என்ன பண்ண போற? இனிமே ஸ்டெப் எடுக்க வேண்டியது போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். இந்த பொண்ணு யாரு? இவளுக்கு வலுக்கட்டாயமான காட் மைனுங்கிற போதைப் பொருளை கொடுத்தது யாரு? இவளை இங்க கொண்டு வந்து சேர்த்த அந்த போலி பெற்றோர்கள் யாரு? அவங்க நோக்கம் என்ன? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எனக்கு விட தெரிஞ்சாகணும். இந்த பதில்கள்ல எனக்கு உபயோகப்பட போறது இந்த பொண்ணோட ஒரிஜினல் பேரண்ட்ஸோட ஒப்புதல் மட்டும்தான். அதுவும் மேக்சிமம் ஒரு வாரத்துக்குள்ள அவங்களை கண்டுபிடிச்சாகணும். என்ன, அதுக்கு மேல இந்த பொண்ணை இங்க வச்சிருக்க முடியாது. டோன்ட் வரி சாமி, கமிஷனர் வந்துகிட்டு இருக்காரு. இன்னும் 24 மணி நேரத்துல இந்த பொண்ணு யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும். Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.